நான்வெஜிடேரியனை பற்றி அப்பாவுக்கு வேறு கருத்து. பிடிச்சதுன்னா சாப்பிடுங்க, ஏன்னா அது ஒரு உணவு பழக்கம். ஆனால் நமக்கு அது நம்ம ரிச்சுவல்ஸுக்கு இடைஞ்சலாக இருக்கும்போது அதை பண்ணக்கூடாது, பார்த்துக்காங்க. அப்பா சொல்லுவார், நீ நேர்மையாக இருந்துட்ட, உண்மையை தான் பேச போகிறேன்னா உனக்கு ஞாபக சக்தி தேவையில்லை. விசுவாசம் நேர்மை அப்படின்னு பார்த்தா நான் விசுவாசி கிடையாது, நான் நேர்மையானவன். சிஸ்டர்களுக்கு கல்யாணம் பண்ணணும், பிரதர் இருக்கார், இந்த மாதிரி எல்லா பொறுப்பையும் ஏற்றுக்கும் போது 50 ரூபா சம்பளத்தில் தான் வேலைக்கு சேர்ந்தார் அப்பா விஜயவாகினியில். ஸ்கூல் படிக்கும்போது கையில் காசே கொடுக்க மாட்டேன். இங்கே அம்பிகா ஸ்டோர்ஸ்னு இருக்குது, அங்கே ஒரு அக்கௌண்ட் வச்சுருப்பார். ஏதாவது உங்களுக்கு வேணுமா, பென்சில் வேணுமா, சாக்லேட் வேணுமா, எது வேணுமோ போ அதை வாங்கிக்கோ, எஸ்வி சேகர்னு கையெழுத்து போட்டு வந்தோம். 10 பைசாவுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அடுத்த நாள் எனக்கு டைஃபாய்டு வந்து 1 மாதம் ஸ்கூலுக்கு போகாமல் போய் திருப்பி ஸ்கூலுக்கு போகிற அன்றைக்கி அந்த பொண்ணு இருந்துச்சு, அந்த பாயா சட்டையை பிடிச்சிட்டான். மந்தவெளியில் இருக்கிற மருந்து காசை வாங்கிட்டு மவுண்ட் ரோடு வரைக்கும் நடந்து போய் அந்த 1 ரூபாயை சேமித்து அந்த ஆயாட்ட கொடுத்தேன். அன்றைக்கி நான் எடுத்த முடிவு, இன்னி வரைக்கும் நான் வாழ்க்கையில் கடன் இல்லாமல் இருக்கேன். நான் இன்றைக்கி எங்கள் அப்பாவை பற்றி இவ்வளோ பெருமையாக பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் அது எங்கள் அப்பாவுடைய பழக்கம். எங்கள் அப்பா தண்ணி அடித்து பார்த்ததில்லை, எங்கள் அப்பா சிகரெட் குடித்து பார்த்ததில்லை. 50 ரூபா சம்பாத்தியத்தில் ஆரம்பித்த ஒருத்தர் தான் இன்றைக்கி தன்னுடைய பசங்க எல்லாருமே ஆளுக்கு 10 கோடி 20 கோடி ரூபா வீடு வச்சுக்கிற அளவுக்கு வளர்த்துருக்கார். என்னடா இவனை போய் இந்த சின்ன ரோல் இது எப்படி இது பண்ணுறது? ரமேஷ் கண்ணாவை நான் தான் ஒரு ஃபஸ்ட்டு டைம் பெரிய லீட் ரோலில் கொண்டு வந்தேன் கிருஷ்ணா படத்தில். இன்றைக்கி சினிமா இண்டஸ்ட்ரியில் FEFC அப்படின்னு ஒரு பேர் இருக்குல்ல, அந்த FEFCங்கிற பேரை காயின் பண்ணது எங்கள் அப்பாவும் MB சீனிவாசன்னு அவங்க தான் காயின் பண்ணாங்க. Godfather. நான்வெஜிடேரியனை பற்றி அப்பாவுக்கு வேறு கருத்து. பிடிச்சதுன்னா சாப்பிடுங்க, ஏன்னா அது ஒரு உணவு பழக்கம். ஆனால் நமக்கு அது நம்ம ரிச்சுவல்ஸுக்கு இடைஞ்சலாக இருக்கும்போது அதை பண்ணக்கூடாது, பார்த்துக்காங்க. நான் சாப்பிட்டது கிடையாது அப்படிமாரி. ஆனால் எங்களுக்கே சின்ன வயசில் வந்து உடம்பு வீக்காக இருக்குன்னு டாக்டர் வந்து அந்த முட்டை சாப்பிட்ணுன்னு பச்சை முட்டையெல்லாம் குடிச்சிடும், அப்படியே திணறும். என்ன பண்ணுறது? இப்போல்லாம் சில பேரை பார்க்கும்போது அடப்பாவி டப்பு டப்புன்னு எப்படா சாப்பிட்றீங்க அப்படின்னு. இன்றைக்கும் அது அது ஒரு இது ஒருவேளை ஒரு மருந்தாக குடிச்சதுனால என்னமோ அது பிடிக்காத போச்சு என்னமோ தெரியாது. அந்த மாதிரி தான் நாங்கள் வளர்க்கப்பட்டோம். எங்கள் அப்பா ஆரம்பத்துலேருந்து அதுதான் சொல்லுவார், பொய் சொல்லக்கூடாது, தப்பு பண்ணியே பண்ணு. அப்போ அடிக்க மாட்டேன், தப்பு பண்ணேன்னா அடிக்க மாட்டேன். ஆமாம் நான் தான் பண்ணேன், அடிக்க மாட்டேன். அதே போல் கையில் காசு கொடுக்கவே மாட்டேன். ஸ்கூல் படிக்கும்போது கையில் காசே கொடுக்க மாட்டேன். இங்கே அம்பிகா ஸ்டோர்ஸ்னு இருக்குது, அங்கே ஒரு அக்கௌண்ட் வச்சுருப்பார். நான் வந்து PSI ஸ்கூல், என் தங்கை வந்து லேடிஸ் சிவசாமி ஸ்கூல். ரெண்டுத்துக்கும் அது அந்த கடை ஒரு 100 மீட்டர் டிஃப்ரென்ஸில் தான் வரும். ஏதாவது உங்களுக்கு வேணுமா, பென்சில் வேணுமா, சாக்லேட் வேணுமா, எது வேணுமோ போ அதை வாங்கிக்கோ, எஸ்வி சேகர்னு கையெழுத்து போட்டு வந்தோம். அவ்வளோதான். அது நீ 10 ரூபாய்க்கு கூட சாப்பிட்ருக்கலாம், ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஆனால் காசு கொடுன்னு கேட்கக்கூடாது. நான் இது தெரியாத ஒரு தடவை எங்கள் ஐஸ்கிரீம் வைக்கிற ஆயா கிட்ட 10 பைசாவுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அடுத்த நாள் எனக்கு டைஃபாய்டு வந்து 1 மாதம் ஸ்கூலுக்கு போகாமல் போய் திருப்பி ஸ்கூலுக்கு போகிற அன்றைக்கி அந்த பொண்ணு இருந்துச்சு, அந்த பாயா சட்டையை பிடிச்சிட்டான். நீ வந்து 1 ரூபா கொடுக்கணுங்கிறான். 10 பைசா சாப்பிட்டதுக்கு 1 ரூபா வட்டின்னா நான் சொல்கிறது 1962. என்ன பண்ணுறது? எனக்கு இதோட அப்பா உதைப்பாருங்கிற பயம்தான், இந்த ஆயா கிட்ட பயம் இல்லை. அதுக்கப்புறம் எங்கள் பாட்டிக்கு ஒரு மருந்து வாங்கணும். அந்த மருந்து மந்தவெளியில் வந்து அந்த மருந்து விலை வந்து 50 பைசா, சாரி ஒரு 50 பைசானா 50 பைசாவோ 1 ரூபாயோ. அதே பாதி விலை மவுண்ட் ரோடில். அது என் ஃப்ரெண்டோடைய பாட்டியும் அதான் சாப்பிடுவாங்க. அவனை கேட்டுக்கிட்டு மந்தவெளியில் இருக்கிற மருந்து காசை வாங்கிட்டு மவுண்ட் ரோடு வரைக்கும் நடந்து போய் அந்த 1 ரூபாயை சேமித்து அந்த ஆயாட்ட கொடுத்தேன். அன்றைக்கி நான் எடுத்த முடிவு, இன்னி வரைக்கும் நான் வாழ்க்கையில் கடன் இல்லாமல் இருக்கேன். காரணம் என்னென்னா, சில பழக்க வழக்கங்கள், நம்ம ஒழுக்கங்கள் தான் நம்மளை வந்து வாழ்க்கையில். நான் வந்து 500 படம் நடித்தேன், 1000 படம் நடித்தேன், அவ்வளோ பெரிய அதெல்லாம் முக்கியமே இல்லை. சமுதாயத்தில் நீ எப்படி மதிக்கப்படக்கூடியவனாக இருக்க, எப்படி ஒழுக்கம் உள்ளவனாக இருக்க. நான் இன்றைக்கி எங்கள் அப்பாவை பற்றி இவ்வளோ பெருமையாக பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் அது எங்கள் அப்பாவுடைய பழக்கம். எங்கள் அப்பா தண்ணி அடித்து பார்த்ததில்லை, எங்கள் அப்பா சிகரெட் குடித்து பார்த்ததில்லை. எங்கள் அப்பா எப்போவுமே ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டை மடித்து விட்டுருப்பார். திடீர்னு வந்தால் ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் இப்படி போட்டு வருவார். என்ன இப்படி போட்டு வருக்காரு, என்ன அம்மா
என்ன திடீர்னு அப்பா இப்படி போட்டிருக்காரு. அப்பாவை நாங்கள் அண்ணான்னு தான் கூப்பிடுவோம் எங்கள் வீட்டில். ஏன்னா எங்கள் அப்பாவுடைய 22 வயசில் எங்கள் தாத்தா இறந்து போயிட்டார். எங்கள் அப்பா வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணது ஏர்ஃபோர்ஸில். ஏர்ஃபோர்ஸ் போய் ஒரு 6 மாதம் ட்ரைனிங் இருக்கும்போது எங்கள் தாத்தா இறந்து போயிட்டார். சட்டநாதபுரம் வைத்தியநாத் ஐயர்னு அவர் வந்து டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர். கரெக்டாக ரிட்டையர் ஆச்சு. ரிட்டையர் ஆகி உடனே செத்து போயிட்டார். உடனே எங்கள் அப்பா வந்துட்டார். வந்தால் குடும்ப பாரம், சிஸ்டர்களுக்கு கல்யாணம் பண்ணணும், பிரதர் இருக்கார், இந்த மாதிரி எல்லா பொறுப்பையும் ஏற்றுக்கும் போது 50 ரூபா சம்பளத்தில் தான் வேலைக்கு சேர்ந்தார் அப்பா விஜயவாகினியில். படித்த படிப்பு வேறு, பார்க்குற வேலை வேறு. ஆனால் 50 ரூபா சம்பாத்தியத்தில் ஆரம்பித்த ஒருத்தர் தான் இன்றைக்கி தன்னுடைய பசங்க எல்லாருமே ஆளுக்கு 10 கோடி 20 கோடி ரூபா வீடு வச்சுக்கிற அளவுக்கு வளர்த்துருக்கார். அதுதான் ரொம்ப முக்கியம். அதையும் எப்படி ஒழுக்கமாக வளர்த்து வச்சுருக்கார். நான் தான் சொல்லுவேன், இன்றைக்கும் என்னுடைய பாலிசி. அப்பா சொல்லுவார், ஒரு நாளை யாருக்காவது உதவ முடிஞ்சால் உதவு, இல்லையா விலகிடு. முடியாதுங்கிறத முடியாதுன்னு சொல்லிடு. ஃபால்ஸ் ப்ராமிஸ் பண்ணாது. என் படத்தில் கூட சில பேருக்கு ரோல் இருக்குதுன்னு சொல்லுவேன். அந்த ரோல் இல்லைன்னு தெரிஞ்சோடனே அவனே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் ஃபோன் பண்ணி சொல்லுவேன், ஏன்னா ஸ்க்ரீன் ப்ளே மாறிடுச்சுமா, இதில் இந்த இதில் சின்ன ரோல் இருக்குது, வேறு ஏதாவது பண்ணுறியான்னா பண்ணலாம், ஆனால் உன்னுடைய லெவலுக்கு அது எனக்கு தப்பாக தெரியுது, பார்த்துக்கணும். அதை மீறி இல்லை பாஸ் நான் உன்னோட படத்தில் பண்ணியே ஆகணும்னு சொன்னால் சரின்றுவேன். அப்போவும் நமக்கு மனசு கேட்காது, என்னடா இவனை போய் இந்த சின்ன ரோல் இது எப்படி இது பண்ணுறது. ரமேஷ் கண்ணாவை நான் தான் ஒரு ஃபஸ்ட்டு டைம் பெரிய லீட் ரோலில் கொண்டு வந்தேன் கிருஷ்ணா படத்தில். அந்த மாதிரி தான் அப்பா அந்த ஒவ்வொரு ஒரு விஷயமும் அப்பா சொல்லி கொடுத்தது. அது எப்படி ஒழுக்கமாக நடக்கணும், என்ன பண்ணணும். அதனால தான் நம்ம லைஃப்பில் அந்த ட்ராமா போட ஆரம்பித்தேன். அதுக்கு பிறகு என்ன ட்ராமாவில் எல்லா ட்ராமாவுக்கும் என்ன கூப்பிட ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் இது வச்சு அப்பாவே அப்போது கற்பகம் கலா மந்திர்னு ஒரு ட்ராமா ட்ரூப் வச்சுருந்தார். இதுக்கு முன்னாடி எங்கள் அப்பாவுடைய பெரிய சர்வீஸ் என்னன்னு சொல்லணும்னு சொன்னால், இன்றைக்கி சினிமா இண்டஸ்ட்ரியில் ஃபெஃப்சி அப்படின்னு ஒரு பேர் இருக்குல்ல, அந்த ஃபெஃப்சிங்கிற பேரை காயின் பண்ணது எங்கள் அப்பாவும் எம்பி சீனிவாசன்னு அவங்க தான் காயின் பண்ணாங்க. ஃபெஃப்சின்னு வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஃபிலிம் எம்ப்ளாயீஸ் ஃபெடரேஷன் ஆஃப் சவுத் இந்தியா அதை சரியாக வச்சு அதை சுருக்கினா ஃபெஃப்சி அப்படின்னு வர்ற மாதிரி பண்ணினாங்க. அப்போ சொல்லுவார், நீ நேர்மையாக இருந்துட்ட, உண்மையை தான் பேச போகிறேன்னா உனக்கு ஞாபக சக்தி தேவையில்லை. பொய் சொல்ல போகிறேன்னா தான் என்றைக்கு எதை சொன்னோம், ஏது சொன்னோம், பச்சை சட்டையா சேப்பு சட்டையா மஞ்சள் பேண்ட்டா எல்லா ஞாபகம் வச்சுன்னு மாற்றி சொல்லிவிடுவோம் கடைசியில். அது வந்து தேவையில்லை. ஆனஸ்ட்டாக இருந்துட்டு போ அப்படி. அதனால தான் நான் இன்னி வரைக்குமே விசுவாசம் நேர்மை அப்படின்னு பார்த்தா நான் விசுவாசி கிடையாது, நான் நேர்மையானவன். விசுவாசின்னா ஒருத்தனுக்கு விசுவாசியாக இருப்பான், இன்னொருத்தன் 10 ரூபா கொடுத்து அதிகமாக கொடுத்தா அங்கே விசுவாசியாக போயிடுவோம். அது அப்படி இருக்கக்கூடாது. சினிமாலேயே எனக்கு அரசியல்லையே நான் ஒரு கட்சியில் இருந்த வரைக்கும் விசுவாசின்னு பேர் போடவே கூடாதுன்னு சொல்லிட்டேன். என்றும் அன்புடன் போடுவேன். எல்லார்ட்டையும் என்றைக்கும் அன்போடு இருக்கணும். இது என்ன விசுவாசியாக இருக்கிறது, யாருக்கு யார் விசுவாசியாக இருக்குது. இது ஜெயலலிதா அவர்களோட இந்த ஃபோட்டோ இருக்குதுன்னு சொன்னால் இது ஒரு ஆச்சரியமான ஃபோட்டோவாக பார்ப்பாங்க. இந்த ஃபோட்டோவை பார்த்து டப்புன்னு பார்த்து இதை பார்த்து ஏந்து நிற்கிறவங்களாம் இருக்காங்க. அவசியம் இல்லை, அவங்க இந்த சிஸ்டர் எல்டர் சிஸ்டர் மாதிரி, அவ்வளோதான். அந்த மரியாதை கொடுக்கணுமே தவிர அது அன்பு. பயத்தில் என்னப்பா பேக்கெட்டில் கை விட்டுருக்கிய ஜெயலலிதாவுக்கு முன்னாடின்னு ஒருத்தன் கேட்டான். நான் சொன்னேன், என் பேக்கெட்டில் தான் நான் கை விட்டேன், அவங்க பேக்கெட்டில் கை விட்டு ஒன்றும் எடுக்கலையேண்ணா, நான் ஏன் பயப்படணும். ஏன்னா அப்பா வந்து 72லேயே அப்பா, அதுக்கு பிறகு 1969 விவித் பாரதியில் வர்த்தக ஒலிபரப்பு ஆரம்பிச்சது. அப்பா இதுக்கும் இன்சார்ஜ் ஆகிட்டார் தமிழ்நாட்டில்.